இன்றைய பதிவு மகரம் ராசிக்கு சனி வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சனி வக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆக்சுவலாக சனி பின்னோக்கி பயணிப்பது போன்ற ஒரு நிலை, ஒரு பிரம்மை, ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கோல் ரிவர்ஸில் சுற்றுதானா அது மாதிரி கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பின்னோக்கி பலன்களை செலுத்துவார் அப்படின்றது தான் அதற்கான ஒரு விஷயம். இந்த 138 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் சனி பகவான் தண்டனைகளையோ அல்லது பலன்களையோ நற்பலன்களையோ அல்லது கெடுபலன்களையோ வழங்கப் போகின்றார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ மகர ராசிக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது, ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை எப்படி இருக்க போகின்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் குரு பக்கபலமாக இருக்கார். பெரிய கிரகம் பாவகிரகம் சனி கொஞ்சம் பக்கபலமாக இல்லை. இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடம் 7வது இடம். கல்யாணம், இந்த குழந்தை பாக்கியம், இதெல்லாம் குடும்பத்தில் ஒரு அந்யுன்யம், மகிழ்ச்சி, இதெல்லாம் நிலவக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்றது 7ஆம் இடம். அப்போ குரு ரொம்ப வலுவான இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குருவால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ சனியால் எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, இப்பொழுது சனி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது சகாயஸ்தானம், 3ஆம் இடம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம், இன்பங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் மகரம் ராசிக்கு சனி வக்கரம் அடைகிறார். இப்போ இந்த வக்கர காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பாத சனியில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்த பொழுது எந்த மாதிரியான கெடு பலன்களையும் நற்பலன்களையும் கொடுத்தாரோ அதை தற்பொழுது மகரம் ராசிக்கு கொடுப்பார். இதான் இங்கே இருக்கக்கூடிய ட்விஸ்ட். அப்போது ரொம்ப இன்பமாக இருந்தாலும் வாழ்க்கை கசந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அதே மாதிரி இந்த 138 நாட்கள் அப்படின்றதில் சில ட்விஸ்ட்டுகளும் இருக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி இருக்காது. இடையில சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தே தீரும். ஏன்னா பாத சனிக்கு என்னென்ன பிரச்சனைகள் பலன்களை நீங்கள் சந்திச்சிங்களோ அதே போல் பாத சனியில் இருக்கக்கூடிய 50% பிரச்சனைகள் பலன்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சகாய சனியான 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 50% பிரச்சனைகள் பலன்கள் அப்படியே சனி பிரதிபலிப்பார். இதான் இப்போ மகர ராசிக்கு அக்யூரேட்டாக ஜாதகத்தில் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா தான் மற்ற நிலைகள்லாம் புரியும். சிலருக்கு சுக்கிர தசை நடக்கும், சிலருக்கு ராகு தசை நடக்கும், சிலருக்கு கேது தசை நடக்கும். இப்போ கேது தசை நடக்கக்கூடிய காலமாக அப்படி இருந்துச்சுன்னா கல்யாணங்கள் ரொம்ப தடைப்படும். இல்லை குரு தசையோ இல்லை புதன் தசையோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கல்யாணம், மகிழ்ச்சி, குதூகலம் ரொம்ப அதிகமாகும் இந்த வக்கர பயிற்சி காலத்தில். இதுதான் உங்களுக்கு ராசி கட்டங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்குது இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில். அப்போது உங்களுக்கு இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் கோடீஸ்வர யோகம், புதையல் அதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுலலாம் கிடைக்கல. ஒரு 50% நன்மை புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு 50% தீமை தொல்லைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் நம்ம இதை அணுகணும். சரிங்களா? நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.